தமிழகத்தில் எவ்வளவோ அரசியல் கட்சிகள், அதனை தொடரும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாலும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற கட்சியையும் அதன் தொண்டர்களையும் எந்த கட்சி பாகுபாடு மற்றும் விருப்பு வெறுப்பு என்ற கண்ணோட்டத்தோடு பார்க்காமல் நடுநிலையாளர்களாக பார்த்தால் பல ஆச்சரியமான மற்றும் அவர்கள் மீது நம்பிக்கையும் மரியாதையும் ஏற்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் நாம் ஊடகங்கள் மற்றும் யூடியூப்களில் அந்த கட்சிக்கு எதிராக பரப்பப்படும் பொய்யான அவதூறுகளை அப்படியே உண்மையென நம்பி அவர்களை தவறான நோக்கிலே பார்க்கிறோம். எப்பொழுதுமே நம் வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர ஊடகங்களோ அல்லக்கை யூடியூப் மீடியாக்களோ அல்ல. என்னோட இருக்கிறவங்கெல்லாம் கொள்கைக்காக தமிழ் மண்ணையும் தாய் நாட்டையும் காக்க இருக்கிற கூட்டம். இவங்களை மீறி உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்திலோ சட்டமன்ற நாடாளுமன்ற பிரதிநிதிகளை கொண்டிருக்காமல் போனால் அந்த கட்சி அடுத்த தேர்தலிலே காணாமல் போய்விடும். அதற்கு எண்ணற்ற கடந்த கால வாழும் உதாரணங்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். குறிப்பாக திரைத்துறையில் மிக பிரபலமாக இருந்த நடிகர்கள் ஒரு சில தேர்தல்களில் ஏற்பட்ட தோல்விகளால் தொண்டர்கள் பலமின்றி மக்கள் செல்வாக்கை இழந்து ஆளும் கட்சிகளோடு 10ஓடு 11ஆகவும் சிலரோ கட்சியை கலைத்துவிட்டு மாற்றுக் கட்சியில் ஐக்கியமாகிவிட்டார்கள். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருபெரும் ஆளுமைகளான கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா அவர்கள் தீவிரமான அரசியலில் இருக்கும் பொழுதே தமிழகத்தின் 3வது சக்தியாக தேர்தலில் தனித்தே களம் கண்டு தேமுதிக என்ற கட்சியின் செல்வாக்கை நிரூபித்தார். ஆனால் இன்று மீடியாக்களில் மிகப்பெரிய ஹைப் ஏற்படுத்தி பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ளதாக பிம்பப்படுத்தப்படும் தவேக தலைவர் விஜய் அவர்களே கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் இல்லாத பொழுதும் தனித்து களம் காணுவதில் இல்லாமல் கூட்டணிக்காக காத்திருக்கும் நிலையை நாம் யாவரும் அறிவோம். கேப்டனை போலத்தான் அவர் தொண்டர்களும் என்பதற்கு சிறந்த உதாரணம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக தேமுதிகவுக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற பிரதிநிதிகள் இல்லை. தொடர் தோல்விகள் இருந்தாலும் அந்த கட்சி தொண்டர்கள் ஒருபொழுதும் சோர்வடைந்ததில்லை. என்னதான் எல்லா ஊடகங்களும் யூடியூப்களில் தேமுதிகவுக்கு செல்வாக்கு இல்லை என்று ஒவ்வொரு தேர்தல் பொழுதும் போலி வதந்திகளை பரப்பினாலும் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட 2005ஆம் ஆண்டிலிருந்து 2026 வரை தேமுதிக யாருடன் கூட்டணி என்று பேசாத மீடியாவும் இருக்க முடியாது, யூடியூபுகளும் இருக்க முடியாது என்பதை மறுக்க முடியுமா? செல்வாக்கை இல்லாத ஒரு கட்சியை பற்றி ஏன் தினம் தினம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள்? வீரன் என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதா. உன் பயத்தை உன் கண்ணில் நான் பார்த்துட்டேன். அதை மெதுவா நிதானமா வெளியே கொண்டு வந்து உனக்கே அறிமுகப்படுத்துறேன். நான் அதுல எக்ஸ்பர்ட். இது போலத்தான் மற்ற கட்சிகளும் மீடியாக்களும் தேமுதிகவுக்கு எதிரான தங்கள் வீரத்தை பயமே இல்லாததை போல போலி அவதூறுகளை பரப்பி கதறிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் பயத்தை தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நன்கு புரிந்து கொண்டார். வழக்கை காட்டி விஜயை மிரட்டல், வழக்கை காட்டி எடப்பாடி பழனிசாமியை மிரட்டல், வழக்கை காட்டி டிடிவி தினகரனை மிரட்டல், வழக்கை காட்டி அன்புமணி ராமதாசியை மிரட்டல். இதனால்தான் கூட்டணிக்கு மத்தியில் ஆளும் கட்சி இவர்களை கூட்டணிக்கு பணிய வைத்தது என்று செய்திகளில் டிபேட் நடப்பதை காணலாம். ஆனால் எந்த மிரட்டலுக்கும் போலி அவதூறுகளுக்கும் அடிபணியாமல் எங்களுடைய கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே கூட்டணி முடிவை அறிவிப்போம்னு இருக்கும். திருமதி பிரேமலதாவின் தில் வேறு கட்சி தலைவர்களுக்கு இருக்கா? அதுபோல எத்தனை கட்சி மாநாட்டை கண்டிருப்போம். அதில் அந்த கட்சி தொண்டர்கள் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வதையும் இருக்கைகளை எடுத்து செல்வதையும் உடைப்பதையும் மின் கம்பங்களிலும் மரங்களிலும் ஏறி நிற்பதையும் கண்டிருப்போம். இதுபோல ஒரு நிகழ்வு தேமுதிக மாநாட்டில் நடந்ததாக செய்திகள் உண்டா? மற்ற கட்சிகளில் போல காசு, பிரியாணி, சரக்கு போன்றவற்றை கொடுத்து மாநாட்டிற்கு அழைத்து வருவதை கண்டிருப்போம். ஆனால் தேமுதிக தொண்டர்கள் அப்படி அல்ல. தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் வண்டி வைத்துக் கொண்டு தாங்களே தங்களுக்கு தேவையான உணவை எடுத்துக்கொண்டு தங்கள் கட்சியின் தலைமையின் அழைப்பை ஏற்று குடும்பமாக கலந்து கொள்வார்கள். எத்தனையோ கட்சிக்காரர்கள் ஏழை வியாபாரிகளையும் ஓட்டல்களிலும் மிரட்டி பணம் வசூலித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி தினம் தினம் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் எப்பொழுதாவது தேமுதிக கட்சிக்காரன் மிரட்டி பணம் பறித்தார்கள், ரவுடிசம் செய்தார்கள் என்ற செய்தி உண்டா? மாறாக கேப்டன் கட்சி தொண்டர்கள் உதவி செய்தார்கள் என்ற செய்தி வருமே தவிர ஒருபொழுதும் தவறானவர்கள் என்ற செய்தி இருக்கவே இருக்காது. இதுதான் கேப்டன் வளர்ப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்மையில் மறைந்து போன நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரை பற்றி நிறைய நான்லாம் மேடையில் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன். 2011 இருந்து அரசியல் மேடைகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் பயங்கரம். யூடியூப்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அவரை பற்றி.
ஒரு முறை அவரு நானும் சந்திச்ச அந்த காட்சி கடலூர் மாவட்டத்தில் குள்ளஞ்சாவடிங்கிற ஊர்ல தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிட்டு இருக்கேன். 7:20 7:50 வரைக்கும் எனக்கு அந்த இடத்துல டைம். MRK பன்னீர்செல்வத்தை ஆதரிச்சு பேச்சு. ஒரு 5000 பேர் கூடியிருக்காங்க. மைக்கில் பேசிட்டு இருக்கேன். 7:50 கடந்தும் பேசிட்டு இருக்கேன். கூட்டம் கைதட்டி ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. 7:50க்கு விஜயகாந்த் பேசின அந்த இடத்துல வந்துட்டார். வந்துட்டு ஒரு 5-6 தேமுதிக தொண்டர்கள் நேராக என் வேனுக்கு பக்கத்தில் வந்தாங்க. போச்சுரா, ஏதோ கலகம் பண்ண போகிறாங்க, அடிக்க போகிறாங்க, அல்லது ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு பயந்தேன். போலீஸ்காரங்களெல்லாம் பார்த்தேன். அந்த தொண்டர்கள் வந்து சொன்னாங்க, கேப்டன் உங்களை தொடர்ந்து பேச சொல்கிறார். 7:50 நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாமா. அவர் இருந்து ரசித்து கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாரு. பேச்சை நீங்கள் நிறுத்த வேணாம், தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்னாருன்னொன்னே நான் அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் பேசின பிறகு அந்த இடத்துக்கு அவர் வந்து பேச வர்றப்ப எனக்கு வணக்கம் சொல்லி உங்கள் பேச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு அவரை விமர்சனம் பண்ணிய பேச்சை கூட ரசித்து எனக்கு வணக்கம் சொன்னார் அந்த விஜயகாந்த்ங்கிற அந்த மனிதர். ஏன்டா அவருக்கு இவ்வளவு பேர் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம்? ஏன், என்ன காரணம்னா, வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியாமல் பலருக்கு அவர் எக்கச்சக்கமாக உதவி செஞ்சிருக்கார். கோயம்பேடு இல்லத்தில் நான் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த போனேன். பயங்கர கூட்டம். விஜயகாந்தை நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோமே, கண்டிப்பாக தேமுதிக தொண்டர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்ட்டு பயந்துக்கிட்டு போலீஸ்காரங்களை பார்த்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு. அதான் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க சார் அப்படின்னு போலீஸ்காரங்க என்னை கூப்பிட்டு போகல. தேமுதிக தொண்டர்கள் கேப்டனை பார்க்க வந்தீங்களானே அப்படின்னு என்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் அவரை அஞ்சலி செலுத்த வச்சுட்டு திரும்ப பாதுகாப்பாக என்னை வந்து வாகனத்தில் ஏறி என்னை பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள். இதற்கு பெயர் தான் உண்மையான அரசியல் நாகரிகம்னு அன்னைக்கு நான் பார்த்தேன்.